முதல்வர் ரங்கசாமி 75வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் வெற்றிவேலா குரூப்ஸின் நிறுவனமான அழகு தலைமையில் முதல்வரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பொன்னாடி அணிவித்து பிரம்மாண்ட உலர் பழங்கள், நட்ஸ், 50 ரூபாய் பணக்கூடை, ஏலக்காய், முந்திரி, பிஸ்தா, மாலை, பிரம்மாண்ட மூலிகை குச்சியிலான நாற்காலி, பூக்கூடை, பழக்கூடை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பிறந்தநாள் சீர்வரிசையாக வழங்கி வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டுப்புடவைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து தள்ளுவண்டி மற்றும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாலு, பாலகிருஷ்ணன், சுகுமார், ஹரிகிருஷ்ணன், சபரி, மனோஜ், சிவா, அருண்ராஜ், பிருத்விராஜ், தென்னரசன், பிரபாகரன், நாகராஜ் கலந்து கொண்டனர். சார் கொஞ்சம் சார் 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 இங்க பாருங்க சார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 75வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளையொட்டி கதிர்காமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டசபை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஆமா இருப்பா கொஞ்சம் நம்ம தள்ளிடாது அப்படி நம்ம இருப்பா கொஞ்சம் கொஞ்சம். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் முதல்வரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார். தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சபாபதி, அரசு கரடா ஏகேடி ஆறுமுகம், துணை சபாநாயகர் ராஜவேலு, லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோயிர ஏலக்காய் மாலை அணிவித்து ட்ரை ஃப்ரூட்ஸ், பூச்செண்டு, பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் செல்வராசு பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்பு ஊரணி பொங்கல் நடைபெற்றது. பின்பு இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு தேரோட்டத்தை துவக்கி வைத்து சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விழா குழுவினர் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் சங்கோதியம்மன் கோவில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மறைமலையடிகள் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள பொன்னியம்மன் ஆலயத்தில் அன்னதானம், 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு புடவைகளும், ஆட்டோ ஓட்டும் தோழர்களுக்கு சீருடைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேல், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஜவஹர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணியினர், மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை உப்பளம் சட்டமன்ற தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தனது சொந்த செலவில் செய்திருந்தார்.
உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பிரம்ம உற்சவம் நடைபெற்றது. அம்மன் மின் விளக்கு அலங்காரம், வீதி உலாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் சுப்பிரமணியன், கௌரி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் பாலன், விஜயா பாலன், துளசி ஸ்டோர் உரிமையாளர் துரைராஜ், மைதிலி துரைராஜ், பிரசன்னா, ரம்யா, டாக்டர் சீனிவாசன், டாக்டர் கோகிலா மற்றும் அருள் மெடிக்கல்ஸ் உரிமையாளர் பெருமாள் ராஜா, விஜய் பெருமாள் ராஜா உடனிருந்தனர். கோவில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தருமாபுரி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில கௌரவ தலைவர் சதா குமணன், உழவர்கரை முனிசிபாலிட்டி இளநிலை பொறியாளர் ஜெயசங்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சிக்கு தலைவர் தர்மாபுரி ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர்கள் மாதவன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சௌடாம்பிகை அம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர், சமூக சேவகர் சத்யராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலயம் சார்பில் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இளைஞர்கள் சார்பில் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சத்யராஜ் பரிசுகளை வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை செந்தில்குமார் மற்றும் ரவீந்திரன் செய்திருந்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய 32ஆம் ஆண்டு மகோத்சவம் மற்றும் 6ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து ஊரணி பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சடல் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது உடல்களில் அலகு குத்தியும் வாகனங்கள் இழுத்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாட்டாமை நடராஜன், தலைவர் ஐயனார், செயலாளர் ஞானவேல், பொருளாளர் முருகன் மற்றும் துணை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி 18ஐ முன்னிட்டு அம்மனுக்கு பாசாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி, கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்புபூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளியில் புதிய தொழில்நுட்ப அறிவியல் ட்ரெண்டிங் டெக்னோ சயின்ஸ் என்ற தலைப்பில் அடிப்படையாக கொண்டு அறிவியல் கண்காட்சி படைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த் மற்றும் ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை ட்ரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பாராட்டி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி அற்புதங்கள் கொண்ட பிரம்மாண்ட படைப்புகள் ஆதித்யா பள்ளியின் இளம் விஞ்ஞானிகளால் விளக்கப்பட்டன. பறக்கும் இயந்திரங்கள், கணித நுண்ணறிவு மற்றும் வாழ்க்கை தரம்
உட்நாட்டு தொழில்நுட்பம், தேசிய வளங்களை பாதுகாக்கும் பொருள்கள், அறிவியல் மற்றும் சமூகத்தில் தொழில்துறை எழுச்சி, கிராமத்தில் பசுமை ஆற்றல், தொழில்நுட்பம், சமூகம், அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களை தீர்ப்பது, நமது சூழலில் அறிவியல், குளோபல் நிலைத்தன்மை ஆகிய தலைப்புகளில் 1800க்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான அறிவியலின் ஆக்கப்பூர்வமான படைப்புகளை ஆதித்யா பள்ளியில் மழலையர் பிரிவு முதல் உயர்கல்வி வரை பயிலும் 3600க்கும் மேற்பட்ட ஆதித்யா மாணவர்கள் காண்பித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினர். அவர் தம் சிறப்புரையில் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கு நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த கல்வி நிறுவனமாக ஆதித்யா இயங்கி வருவதால் தமிழகத்திலும் இதன் கிளை நிறுவனங்கள் உருவாகி இயங்க வேண்டும் என பெற்றோர்கள் கேட்டுக்கொள்வதாக கூறினார். வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறித்துவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். பிரான்ஸ் நாட்டின் மசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தலத்தில் குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் சுற்றி வந்து ஜெபிக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூத் கெபியில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூதன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்குத்தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கட்சியினருக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா பள்ளி நேலியனூர் கிராமத்தில் நடந்தது. கூட்டத்திற்கு கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிளை செயலாளர்கள் பூங்கா ராமமூர்த்தி, முத்துசாமி, துளசி, ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் ஆகியோர் வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். விழாவில் மாவட்ட, ஒன்றிய, கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சவாலியே தமிழ் மாமணி வெங்கடேசனார் அறக்கட்டளை சார்பில் புதுவை தமிழ் சங்கத்தில் பிரான்ஸ் நாட்டில் மகாத்மா காந்தி அடிகள் மற்றும் திருவள்ளுவருக்கு முழு உருவ சிலை அமைத்த பத்மஸ்ரீ முனிசாமி ஒருங்கிணைப்பாளர் குணவதி மைந்தன் நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஆறுமுகம் பெருமாள் வரவேற்புரை நிகழ்த்தினார். செயலாளர் முனைவர் பூங்குழலி பெருமாள் நோக்கு உரையாற்றினார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் தலைமை தாங்கி சங்க உறுப்பினர்களை வாழ்த்தி பேசினார். தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முத்து முன்னிலை உரை நிகழ்த்தினார். பிரான்ஸ் தேசத்திலிருந்து வருகை தந்திருந்த தமிழ் கலாசார மன்ற நிர்வாகிகளுக்கு பாராட்டும் நினைவு பரிசும் வழங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சிறப்புரை வழங்கினர். 20ஆம் பட்ட குருமகா சன்னிதானம் சீர்வளர் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் ஆசி உரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ஜெனிஃபருக்கு ரூபாய் 2000 பரிசளிக்கப்பட்டது. விழாவில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த பாரிஸ் பார்த்தசாரதி வள்ளலார் சங்க தலைவர் ஜெயபால் கிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர் மோகன்தாஸ், கவிதை வாணல் கலாவிசு, கோகுலக்கண்ணன் நன்றி உரை வழங்கினார். நற்றமிழ் நாவரசி பூங்குழலி பெருமாள் திருக்குறள் உரை வழங்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்தியாவிலே தமிழகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நூல் திருவள்ளுவர். புதுச்சேரியில் முதல் முறையாக புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் PPL இணைந்து நடத்தும் T20 கிரிக்கெட் போட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி சீக்கம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் 6 அணிகளை சேர்ந்த T20 வீரர்கள் பங்கேற்கிறார்கள். புதுச்சேரியில் முதல் முறையாக T20 கிரிக்கெட் போட்டி பரிசு தொகை இல்லா கிரிக்கெட் போட்டியாக நடைபெறுகிறது. வெற்றி பெறும் அணிக்கு கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வில்லியனூர் மோகத் அணி சார்பில் வீரர்களுக்கான சீருடைகள் அறிமுக விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பங்கேற்று வீரர்களின் சீருடை, விளையாட்டு உபகரணங்கள், இலவச டிக்கெட் மற்றும்
மோகத் அணிக்கான பிரத்யேக பாடல்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு திரையிடப்பட்டது. கிரிக்கெட் வீரர்கள் அடிக்கும் பந்தை கேட்ச் பிடித்தால் ரசிகர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. On the ground, I welcome all the kings of Premier Mohit Kings on stage for a புதுச்சேரி சக்சம் அமைப்பு மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ஆகியவை சார்பில் மாநில அளவிலான பார்வையற்ற பெண்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அமைப்பின் கலைப்பிரிவை சேர்ந்த ஜெயந்தி வரவேற்பு உரையாற்றினார். அமைப்பின் துணைத் தலைவர் சிவசங்கரி மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீநிதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் ஆகியோர் போட்டியினை துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இதில் பங்கேற்ற அணிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிறைவாக விஸ்வகர்மா அறக்கட்டளை நிறுவனர் ஜெகதீஸ்வரி நன்றி கூறினார். நிகழ்ச்சியின் அமைப்பின் பொருளாளர் அருள், இளைஞர் அணி சௌரி ராஜா, சமூக சேவகர் ரஞ்சித், உறுப்பினர் சுகேந்திரன் ஆகியோர் ஒருங்கிணைத்து நடத்தினர். இந்த மாநில அளவிலான பார்வையற்ற பெண்களுக்கான மாபெரும் கைப்பந்து போட்டியின் மீடியா ஸ்பான்சராக தீபம் டிவி செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகைவேல் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சமையலுக்கு தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள பொருட்களை தணிகைவேல் தன் சொந்த செலவில் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக NS ஜெயபால் செந்தில் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். கோவிலுக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டுகள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிபுரியும் MPW ஊழியர்கள் சார்பாக வழங்கப்பட்டது.